இந்த காலகட்டத்திற்கு தேவையான காரியம் தேவனால் ஏற்படுத்தப்பட, தேவனால் உருவாக்கப்பட, தேவனுடைய வாயாய் கையாய் செயல்பாடாய் நாம் இந்த பூமியிலே ஏற்று நிற்க வேண்டியது தேவனுடைய அமைப்பு, தேவனுடைய காரியம். அதுதான் இந்த காலகட்டத்திற்கு. நம்ம அதுக்கு நேராய் நாம் ஆயத்தமாகவில்லை என்றால், அதற்கு நேராய் நாம் தகுதிப்படுத்த நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ளவில்லை என்றால், நாம் தேவனுடைய அமைப்பை பார்க்க முடியும். தேவன் என்ன விரும்புகிறார், அந்த நிலைப்பாடுக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். தேவனுடைய விருப்பம் அல்லாத காரியத்திலே நாம் நிற்போமானால் தேவனுடைய பரிபூரணத்தை காண முடியாது. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாழ்க்கை நிலைப்பாடு எல்லாமே அவரை இந்த பூமியிலே அவர் பரிபூர்ணப்படுத்த முடியாது. அதற்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதற்காக தான் இந்த காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார். தேவ திட்டத்தை நாம் அறிந்து அந்த தேவனுடைய அமைப்புல நான் உட்காரலன்னா, நான் நினைக்கிறேன் நமக்கு இந்த சீசன் கிடையாது. ஆமென். தேவன் என்ன வச்சிருக்காரோ, தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ, அவருடைய நியமனம் என்னமோ அதுக்குள்ள உட்கார்ந்தோம்னா இந்த காலகட்டத்தில் வயதுக்கு மிஞ்சி நாம் வாழ்வோம், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி வாழலாம். நம்முடைய பலன் நம்ம நிர்ணயிக்க கூடாது, நம்ம எத்தனை நாள் வாழ்வோம்னு. நமக்குள்ள இருக்கிற இன்டர்னல் கான்ஃபிகரேஷன், நம்முடைய உள்ளுக்கு இருக்கிற இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் இன்னும் ஆயத்தமா இருக்குதுன்னா தேவன் பலன் கொடுப்பார். புதிதை பார்க்க, தேவன் கொண்டு போகிற ஸ்தானத்திற்கு போக, தேவன் சொல்லுகிறதை நிலைப்படுத்த உங்களுடைய இருதயம் ஆயத்தமாகும் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், பலன் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், உங்களுடைய மாமிச ரீதியின்படி அவர் செய்கிறவர் கிடையாது.